இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல தெலுங்கு நடிகரான ஃபிஷ் வெங்கட் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆடி அப்படிங்கிற படத்தின் மூலியமா தெலுங்கு சினிமால இன்ட்ரோடியூஸ் ஆகியிருந்தவர் தான் ஃபிஷ் வெங்கட் அவர்கள். இவரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால தெலுங்கு இண்டஸ்ட்ரி இவரை ஃபிஷ் வெங்கட் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இவரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தெலுங்கு சினிமால ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹீரோ, கிங், சரவெடி, ரெடி போன்ற ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. அனைத்து முன்னணி நடிகர்கள் கூடயுமே பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா என்டிஆர், பிரபாஸ் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் கூட நடிச்சிருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. அண்ட் படங்களும் சரியா பண்றதில்ல. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருந்துச்சு. மேலும் தனக்கு உதவி வேணும் அப்படின்னு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இதை பார்த்து நடிகர் பிரபாஸ் அவர்கள் அவருக்கு 50 லட்சம் ரூபாய் அவருக்கு உதவிக்காக கொடுத்திருந்தாரு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்த ஃபிஷ் வெங்கட் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவரோட கிட்னி மொத்தமா ஃபெயிலியர் ஆகியிருக்கு. அண்ட் இதனால தான் அவர் இறந்து போயிருக்காராமா. இந்த ஒரு நியூஸை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சமீபத்தில் சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வெளியானதை தொடர்ந்து சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரசிகர்கள் எல்லாரும் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருடமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் காமெடி பண்ணி வந்துட்டு இருந்தவர் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி கண்டிப்பாக தெலுங்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து தெலுங்கு பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஃபிஷ் வெங்கட் அவர்களுக்கு பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அமலாக்கத்துறையிலிருந்து நோட்டீஸ் போயிருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, இன்னும் 2 முக்கியமான நடிகர்களுக்கு நோட்டீஸ் போயிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அரசு அங்கீகாரம் இல்லாத நிறைய பந்தயங்களுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, நடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை மக்கள் அந்த ஒரு செயலியை பயன்படுத்துறாங்க அப்படின்னும், அதனால அவங்க ஏகப்பட்ட காசை விட்டுருக்காங்க. மேலும் நிறைய பேர் இதனால சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான மோசமான விளம்பர படங்கள்ல நடிக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். நீங்க இது அரசால அங்கீகரிக்கப்படாதது அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சாரோட வீட்டுக்கு நோட்டீஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரபல நடிகரான விஜய் தேவர்கொண்டா, ராணா டகுபதி இவங்க 2 பேருமே அந்த ஒரு செயலிக்காக நடிச்சிருக்காங்க. அவங்க மேலேயுமே அமலாக்கத்துறை நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் சார் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில பல வருஷமா இருக்காரு, வயது மூர்த்தவர், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபர், மக்களின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர், மக்களுக்கு இது தேவையில்லாதது, அவங்களோட உயிரை பறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த மாதிரியான ஒரு செயலியை ஏன் ப்ரமோட் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் பிரகாஷ்ராஜ் சாருக்கு இந்த ஒரு நோட்டீஸ் போயிருக்கு. அண்ட் இதற்கு ப்ராப்பரான ரீசன் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அமலாக்கத்துறை தரப்புல இருந்து கோரப்பட்டிருக்கு. அண்ட் மக்களோட கேள்வியுமே இதுதான், பிரகாஷ்ராஜ் சார் மாதிரியான ஒரு சீனியர் ஆக்டர் இந்த மாதிரியான விளம்பர படங்களை நடிக்கிறது சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.